ஹாய், பார்க்கும்போது செம்ம டெம்ப்டிங்காக இருக்குதுல்ல. எண்ணெய் கத்திரிக்காய் தான் இன்றைக்கி செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். மிளகு 1/2 டீஸ்பூன், ஜீரகம் 1 டீஸ்பூன், எள்ளு 2 டீஸ்பூன் சேர்த்து வறுத்துக்கலாம். ஆல்ரெடி வேர்க்கடலை வறுத்ததுன்றதால நம்ம லைட்டாக போட்டு அதுவும் வறுத்து எடுத்துக்கலாம். அது பவுட்ரு பண்ணது மிக்ஸி ஜாருக்கு மாற்றலாம். திரும்ப ஒரு பேன் வச்சு எண்ணெய் நல்லா தாராளமாக ஊற்றிக்கோங்க. நான் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். அதுக்கப்புறம் கடுகு, கொஞ்சமாக ஜீரகம், மிளகு இதெல்லாம் போட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் வெந்தயமும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காயும் சேர்த்து கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கொஞ்சம் காய்க்கு மட்டும் உப்பு போட்டு வதக்கிக்கோங்க. தக்காளி கம்மியாக போட்டால் போதும். நான் ஒரு தக்காளி தான் சேர்த்துக்கிறேன். அதுவும் கொஞ்சம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் மிளகாய்த்தூள் சேர்த்து அந்த மிளகாய்த்தூளோடைய பச்சை வாசனை, நான் குழம்பு மிளகாய்த்தூளும் கொஞ்சம் வெறும் மிளகாய்த்தூள் கலருக்காக சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் புளி தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சிடலாம். கொதி வந்ததுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம அந்த பவுடர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம்னா நமக்கு சூப்பரான எண்ணெய் கத்திரிக்காய் ரெடி ஆகிடும்.